Taste the Daily. திருவண்ணாமலை மாநகரிலே மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களது சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சேதப்படுத்தி மேற்படி சிலையை திருடிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 3/10/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் திருவண்ணாமலை மாநகரில் மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களது சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சேதப்படுத்தி மேற்படி சிலையை திருடிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் புகார் செய்யப்பட்டது. இந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் விடியா திமுக அரசை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் 3/10/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் திருவண்ணாமலையில் அகற்றப்பட்ட அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும் கழக விவசாய பிரிவு செயலாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தூசி கே மோகன் எக்ஸ் எம்எல்ஏ, திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திருமதி எல் ஜெயசுதா எக்ஸ் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுகவின் சாலையில் மணல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டோர்கள், சான்றோர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.